ஜப்பானில் நம்ம நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்களா? இந்த டெக்னாலஜியோட பேர் பியேசோ எலக்ட்ரிக் ஃப்ளோரிங். நீங்கள் இவங்க செஞ்சு வச்சிருக்கிற இந்த ஃப்ளோர் மேலே நடக்கும்போது அதில் ஏற்படுற அழுத்தம் இந்த டிவைஸ்குள்ளே இருக்கிற பியாசோ கிறிஸ்டல்ஸ் மேலே விழும். இந்த கிறிஸ்டல் அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது அதில் இருக்கிற சார்ஜஸ் ஷிஃப்ட் ஆகி அழுத்தம் ஏற்பட்ட ஒரு நொடிக்கு மட்டும் கொஞ்சோண்டு எலக்ட்ரிக் கரண்ட் உருவாகும். பேசிக்கலி நம்ம நடக்கிறத மின்சாரமாக மாற்றலாம். கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல? பட் பிரச்சனை என்னென்னா, ஒரு ஸ்டெப்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கம்மி. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடங்கள் அதை வச்சுருந்தா கூட இது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஆச்சரியமூட்டும் வகையில் ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு கம்மியான எலக்ட்ரிசிட்டினா, இதிலிருந்து வர எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்மளால் சின்ன எல்இடிஸ், சின்ன டிவைசஸ்ஸு, சென்சார்ஸு, சின்ன டிஸ்பிளேஸை தான் ரன் பண்ணிக்க முடியும். ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கூட எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் இதை வச்சு ஜென்ரேட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியறதில்ல. அண்ட் இருக்கிற இடத்துலையும் வெறும் சின்ன இடத்துல மட்டும்தான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு இது யூஸ்லெஸ்லாம் இல்லை. பட் இப்படியும் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும்னு காமிக்கிற ஒரு இன்னோவேஷன் தான் இது. ஆக்சுவலி இது புதுசான டெக்னாலஜிலாம் இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே யூகேயில் லாரன்ஸ் கெம்பல் குக்கோட பேவ்ஜென் கம்பெனி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.